சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று எம்ஜிஆருக்கு வீரவேஷம் ஊட்டியவர் கவியரசர் கண்ணதாசன். இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக அறியப்பட்டாலும் இவர்களது நட்புக்கு இடையே ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கம் இருக்கிறது. கண்ணதாசன் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கடனாளியாக மாற எம்ஜிஆர் ஒரு காரணமாக இருந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஊமையன் கோட்டை என்ற அந்த ஒரு படம் மட்டும் முழுமையடைந்திருந்தால் கண்ணதாசின் தலையெழுத்தே மாறியிருக்கும். அங்கே என்ன நடந்தது? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்ணதாசன் அரசியலில் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் அவர் கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அப்போது ஒரு சினிமா ஃபைனான்சியர், கவிஞரே, நீங்கள் படம் தயாரித்தால் நான் பணம் தருகிறேன், ஆனால் நாயகன் எம்ஜிஆராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். கண்ணதாசனும் எம்ஜிஆரிடம் சென்று கால்ஷீட் கேட்க எம்ஜிஆர் பெருந்தன்மையாக 3 மாதங்கள் கால்ஷீட் கொடுத்தார். கண்ணதாசன் தனது மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த ஊமையன் கோட்டை என்ற வரலாற்று சிறப்புமிக்க கதையை எம்ஜிஆருக்காக தயார் செய்தார். படத்தின் பூஜை பிரம்மாண்டமாக நடந்தது. இது என் சொந்த படம் போன்றது, இதற்காக நான் கடுமையாக உழைப்பேன் என்று எம்ஜிஆர் மேடையில் பேசினார். இதை கண்டு உற்சாகமான விநியோகஸ்தர்கள் பூஜை அன்றே 50,000 ரூபாய்க்கு குறுக்காக அன்றைய மதிப்பில் ஒரு மிகப்பெரிய தொகை அட்வான்ஸ் கொடுத்தனர். கண்ணதாசன் படப்பிடிப்பை தொடங்கி சுமார் 3000 அடிக்கு மேல் காட்சிகளை படமாக்கிவிட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வருவதை தவிர்க்க தொடங்கினார். கால்ஷீட் குளறுபடிகள் மற்றும் எம்ஜிஆரின் அரசியல் ஈடுபாடுகளால் படப்பிடிப்பு தாமதமானது. இதனால் பைனான்சியர் கோர்ட்டில் புகார் அளிக்க வேறு வழியின்றி கண்ணதாசன் ஊமையன் கோட்டை படத்தை அப்படியே டிராப் செய்தார். படம் நின்றுவிட்ட செய்தி அறிந்த எம்ஜிஆர் 10 நாட்களில் படப்பிடிப்பை தொடங்குங்கள், நான் கால்ஷீட் தருகிறேன் என்று நோட்டீஸ் அனுப்பினார். இதை குறித்து பேச கண்ணதாசன் நேரடியாக எம்ஜிஆரிடம் சென்றார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. வெளியில் வந்த கண்ணதாசன் மிக வருத்தத்துடன், நிஜத்தில் நண்பர்களாக இருப்பவர்கள் சினிமாவிலும் நண்பர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தது தவறு என்று கூறினார். ஊமையன் கோட்டை படம் நின்றதால் கண்ணதாசன் பெரும் கடனாளியானார். ஆனால் அந்த படத்திற்காக அவர் எழுதிய முதல் பாடல் வீணாகவில்லை. பின்னாளில் எஸ். ராஜேந்திரன் நடித்த சிவகங்கை சீமை படத்தில் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் முதல்வரான பிறகு கண்ணதாசனை அரசவை கவிஞராக நியமித்து தனது பழைய நட்பை புதுப்பித்து கொண்டார் என்பது ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். காலங்கள் பல காயங்கள் ஆற்றும் என்பார்கள். எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே இருந்த அந்த பகையும் காலப்போக்கில் மறைந்து போனது. ஆனாலும் ஊமையன் கோட்டை என்ற அந்த பெயர் இன்றும் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத இரகசியமாகவே இருக்கின்றது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.